லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கிளாசிக்கல் தியரி வந்துட்டு பார்த்தோம். ஆடம் ஸ்மித் தியரி ஆஃப் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜும் இன்னொன்று வந்துட்டு ரிகார்டோஸ் தியரி ஆஃப் கம்பேரேட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜும் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அதாவது இது வரைக்கும் பார்த்தது கிளாசிக்கல் தியரி ஆஃப் ட்ரேட். இப்போ பார்க்க போகிறது மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இந்த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யார் டெவலப் பண்ணா அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்வெடிஷ் எக்கனாமிஸ்ட், அதாவது ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிஸ்ட் ஃபில் ஹெக்ஸரும் அவரோட ஸ்டூடெண்ட் பெர்லின் ஓக்லின் அப்படிங்கிறவரும் 1919 வந்துட்டு இந்த தியரியை வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. இந்த தியரி வந்துட்டு எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ரிகார்டன் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட். அதாவது ரிகார்டன் தியரி ஆஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, கம்பேரேட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ், அதை பேஸ் பண்ண ஒரு தியரி தான். பட் இது வந்துட்டு ஒரு மாடர்ன் தியரி. இந்த தியரி வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, திஸ் தியரி சேஸ் தட் த பேசிஸ் ஃபார் international trade is the difference in factor endowments. It is otherwise called a factor endowment theory. அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எதனால அப்படின்னா ஃபேக்டர் எண்டோமெண்ட்ஸ். அதாவது அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபேக்டர்ஸோட அவைலபிலிட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு ஃபேக்டர் எண்டோமெண்ட் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்டர் எண்டோமெண்ட் மாடலை வந்துட்டு டெவலப் பண்ணது யார் அப்படின்னா வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்வெடன் எக்கனாமிஸ்ட் ஹெக்ஸரும் அவரோட ஸ்டூடெண்ட் ஆக்லின் அப்படிங்கிறவங்களும் தான் வந்துட்டு இந்த ஃபேக்டர் எண்டோமெண்ட் மாடலை வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரி வந்துட்டு ஒரு ஃபேக்டர் அவங்க கிட்ட நிறையா இருந்துச்சு, அதாவது ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஒரு ஃபேக்டர் அவங்க கிட்ட நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேக்டர் மூலிமா அவங்க எந்த ட்ரேடில் ஸ்பெஷலைஸ் ஆக முடியுமோ அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கில்டு லேபர் வந்துட்டு அவங்க கிட்ட அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கில்டு லேபரை வச்சு அவங்களால எவ்வளோ அதிகமான எந்த ஒரு ப்ராடக்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதை ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அபலன்ஸ் ஆஃப் ஸ்கில்டு லேபர் வந்துட்டு அவங்க அதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெஷலைஸ்டில் என்ன ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதை ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நடக்குது. ஸோ இந்த அன்ஸ்கில்டு லேபர், இந்த ஸ்கில்டு லேபர் கம்மியாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு அவங்களுடைய அந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு நடக்குது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்ஸ் எம்பாடி வந்துட்டு எங்கே அப்படின்னா அபண்டன்ட் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்மக்கிட்ட என்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கோ அந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற பொருளை நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இம்போர்ட்ஸ் எம்போடி த ஸ்கேர்ஸ் ஃபேக்டர் அப்படின்னா எந்த ஃபேக்டர் நம்மக்கிட்ட பற்றாக்குறையாக இருக்கோ அந்த ஃபேக்டர் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அசம்ஷன் இருக்குது, ஹை டிகிரி ஆஃப் ஃபேக்டர் மொபிலிட்டி. ஸோ அந்த ஃபேக்டர் மொபிலிட்டி வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தியரி. The classical theory argued that the basis of foreign trade was comparative cost difference and it is considered only labor factor. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த கிளாசிக்கல் தியரி ரிகார்டோஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பேரேட்டிவ் காஸ்ட் டிஃப்ரென்ஸ், அதை பேஸ் பண்ணி என்ன இருக்குது, எதை பேஸ் பண்ணி அப்படின்னா வெறும் லேபர் ஃபேக்டர், எவ்வளோ லேபர் இருக்காங்க, இவ்வளோ ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் தானே நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று சேர்த்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா, this theory attributes international difference in comparative cost to difference in the endowments of factors of production between countries and difference in the factor proportions required in production. அதாவது இந்த இடத்துல ஃபேக்டர் அப்படிங்கிற இன்னொரு கான்செப்டும் வந்துட்டு சேருது. ஸோ ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் அந்த ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான ஃபேக்டர்ஸோட எண்டோமெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி ஆஸ்தி சொத்து, அந்த மாதிரி எவ்வளோ இது வந்துட்டு இருக்குது, எவ்வளோ பொருள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடுவில் அதோட இருப்பு வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது. நெக்ஸ்ட் டிஃப்ரென்சஸ் இன் ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன்ஸ் ரெக்வயர்ட் இன் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன்ஸ், அந்த ப்ரொடக்ஷனில் நடக்கக்கூடிய அந்த இது அதாவது ப்ரொபோர்ஷன் லெவல் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. இதுக்கும் வந்துட்டு அசம்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயும் வந்துட்டு 2 கண்ட்ரிஸ் 2 கமாடிட்டிஸ் ஆனால் 2 ஃபேக்டர்ஸ். அங்கே வந்துட்டு 2 கண்ட்ரிஸ் 2 கமாடிட்டிஸ் மட்டும் தான் பார்த்துருப்போம். இங்கே 2 கண்ட்ரிஸ் 2 கமாடிட்டிஸ் 2 ஃபேக்டர்ஸ், அதாவது 2x2x2 மாடல். நெக்ஸ்ட்டு கண்ட்ரிஸ் டிஃபரெண்ட் ஃபேக்டர் எண்டோமெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த ஒரு ஃபேக்டர் எண்டோமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். கமாடிட்டிஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்டர் இன்டென்சிட்டி. ஸோ இந்த கமாடிட்டியை வந்துட்டு எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபேக்டரோடைய இன்டென்சிட்டி, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபேக்டரை பொறுத்து அந்த கமாடிட்டியை வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி வந்துட்டு சேம் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, ஒருத்தங்க அட்வான்ஸ்டாவோ ஒருத்தங்க வந்துட்டு ரொம்ப ஓல்டு மெத்தடாக வந்துட்டுலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ சேம் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி தான் வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸும் யூஸ் பண்ணுறாங்க. Countries have identical demand condition. There is a perfect competition in both product and factor markets in both the countries.
ஸோ கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு தனித்தனியான ஒரு டிமாண்ட் வந்துட்டு இருக்குது. ரெண்டு கண்ட்ரிக்குமே ஒரே மாதிரியான டிமாண்ட்ஸ் கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. சாரி, ஹாவ் ஐடென்டிக்கல் டிமாண்ட் கண்டிஷனாக சாரி ஒரே மாதிரியான டிமாண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு கண்ட்ரீஸுக்கும் வந்துட்டு டிமாண்ட் கண்டிஷன் வந்துட்டு ஒரே ஒரு பொருளுக்கான தேவை வந்துட்டு ரெண்டு கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு there is a perfect competition in both product and factor markets in both the countries. அதாவது போத் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரெண்டு மார்க்கெட் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட் மார்க்கெட் அண்ட் ஃபேக்டர் மார்க்கெட். இந்த ரெண்டு மார்க்கெட்லேயுமே வந்துட்டு காம்படிஷன் அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் காம்படிஷன் தான். ரெண்டு கண்ட்ரீஸ்லையுமே ஒரு ஈக்குவலான காம்படிஷன்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஹெக்ஸர்-ஆஹ்லின் ஹெச்சோ தியரம், அதோட எக்ஸ்பிளனேஷனாக உங்களுக்கு ஒரு டயக்ராம் எடுக்காக கொடுத்துருக்காங்க. According to Hexer-Ohlin, a capital abundant country will export the capital intensive goods while the labor abundant country will export the labor intensive goods. Hexer-Ohlin என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரியில் கேபிட்டல்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது, அதாவது மூலதன பொருட்கள் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பொருளுக்கு மூலதனம் அதிகமாக தேவைப்படுதோ அந்த பொருளை வந்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு கண்ட்ரிஸில் வந்துட்டு லேபர் அபண்டண்ட்டாக, அதாவது லேபர் அப்படின்னா which takes only about a skilled labor, அந்த ஸ்கில்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. லேபரோட கவுண்ட்டை பற்றி கிடையாது, ஸ்கில்ஸோட கவுண்ட். ஸோ அந்த லேபர் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அந்த எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு லேபர் அதிகமாக தேவைப்படுறாங்களோ அந்த ப்ராடக்ட்டை அவங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இது ஹெச்சோ தியரம். நெக்ஸ்ட் ஃபேக்டர். A factor is regarded abundant as scarce in relation to the quantum of other factors. ஸோ இந்த இது என்ன அப்படின்னா, அந்த அவங்க பார்க்குறாங்களே ஒரு ஃபேக்டர் வந்துட்டு அபண்டண்ட்டாக இருக்கா ஸ்கேஸாக இருக்கா அப்படின்னா மற்ற ஃபேக்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்பொழுது இவங்ககிட்ட இந்த ஃபேக்டர்ஸ் அபண்டண்ட்டாக இருக்குது, இந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஸ்கேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கிறத இன்னொரு ஃபேக்டர்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறது. A country can be regarded as richly endowed with capital only if the ratio of the capital to other factor is higher than the other countries. அதாவது ஒரு கண்ட்ரியை நம்ம எப்போ வந்துட்டு அதிகமான கேபிட்டல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோன்னா மற்ற ஃபேக்டர்ஸ் கூட அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரிலேட்டிவ் வேல்யூஸ் வந்துட்டு மற்ற கண்ட்ரியை விட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா தான் அதை நம்ம வந்துட்டு கேபிட்டலி அபண்டன்ட் கண்ட்ரி அப்படின்னு வந்துட்டு முடிவு பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதான் சொல்லியிருக்காங்க ஹெச்சோ தியரம். A capital abundant country will export the capital intensive good while the labor abundant country will export the labor intensive good. இது நம்ம சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட் ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன்ஸ் மாடல் which links exports and imports to factor endowments. ஸோ இந்த ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ்போர்ட்ஸையும் இம்போர்ட்ஸையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ். A country exports those commodities produced with relatively large quantities of the country's relatively abundant factors. ஸோ அவங்க என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு கண்ட்ரியில் அவங்கக்கிட்ட அபண்டண்ட்டாக இருக்கோ, என்ன ஒரு விஷயம் அபண்டண்ட்டாக இருக்கோ அது மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை தான் வந்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இல்லுஸ்ட்ரேஷன், ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்ஸ் இந்தியா அமெரிக்கா. ஸோ ரெண்டு கண்ட்ரி அது கூட இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ், அதாவது கேபிட்டலி அபண்டண்டா இல்லை லேபரி அபண்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ சப்ளை ஆஃப் லேபர் அப்படின்னா இங்கே வந்துட்டு 50 இருக்குது, சப்ளை ஆஃப் கேபிட்டல் வந்துட்டு 40, அமெரிக்காவில் 24-30. ஸோ இப்போ இந்த கேபிட்டல் லேபர் ரேஷியோ பார்த்தா வந்துட்டு இந்தியா வந்துட்டு 0.8, அமெரிக்கா வந்துட்டு 1.25. என்னதான் வந்துட்டு கேபிட்டல் ஒரு அப்சல்யூட்டாக நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ வச்சு பார்க்கும் பொழுது இந்தியாவில் அதிகமான கேபிட்டல் இருந்தாலும் அமெரிக்கா தான் வந்துட்டு என்ன சொல்கிறது ரிச்லி எண்டவுட் வித் கேபிட்டல் அப்படின்னா வந்துட்டு அமெரிக்கா தான். ஏன் அப்படின்னா அதோட ரேஷியோ வந்துட்டு அதிகமாக இருக்குது, 1.25 இருக்குது. அதாவது லேபருக்கும் கேபிட்டலுக்கும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கேபிட்டல் பேஸ் பண்ணி நம்ம செஞ்சோம், கேபிட்டலி வி ஆர் அபண்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும், அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாகும். ஆனால் அமெரிக்காவில் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கேபிட்டலி அபண்டன்ட் கண்ட்ரீஸ் வந்துட்டு கேபிட்டல் இன்டென்சிவ் குட்ஸ் அவங்களுக்கு அனுப்புவாங்க. லேபர் அபண்டன்ட் கண்ட்ரி வந்துட்டு அதை வந்துட்டு அதாவது லேபர் இன்டென்சிவ் குட்ஸை வந்துட்டு இங்கே திருப்பி அனுப்புவாங்க. Limitations. Factor endowment of a country may change over a time. ஸோ இந்த ஃபேக்டர் endowment அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சில டைமுக்கு தகுந்த மாதிரி மாறும். நெக்ஸ்ட் வந்துட்டு efficiency of the same factor, say labor, may differ in two countries. For example, America may be labor scarce in terms of number of workers, but in terms of efficiency, the total labor may be larger. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலோ இல்லை லேபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலோ வந்துட்டு அதோடைய கவுண்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கலாம், ஆனால் அதோடைய எஃபிஷியன்சி வந்துட்டு அதிகமாக இருக்கும். லைக் இப்போ 10 பேர் செய்கிற வேலை இந்தியாவில் வந்துட்டு இப்போ 10 பேர் லேபர் இருக்காங்க, ஆனால் அமெரிக்காவில் வந்துட்டு 8. ஆனால் அது வந்து நம்ம கேபிட்டலி ரிச் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் சொன்னதுக்கு வேறு ரீசன். ஒருவேளை 8 இருந்தாலும் அதை கேபிட்டலி ரிச் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அந்த 8 பேர் வந்துட்டு இந்த இந்தியாவில் 10 பேர் செய்கிற வேலையை விட அந்த 8 பேர் வந்துட்டு அதிகமாக செஞ்சுருவாங்க, அவங்க செய்கிற வேலையை விட அதிகமான வேலையை அவங்க செஞ்சுருவாங்க. ஸோ அதனாலையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு கேபிட்டலி ரிச் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க கிளாசிக்கல் தியரிக்கும்
மாடர்ன் தியரிக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசன். The classical theory explains the phenomenon of international trade on the basis of labor theory of value. ஸோ இந்த கிளாசிக்கல் தியரி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா லேபர் தியரி ஆஃப் வேல்யூ, லேபரை வச்சு வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு மாடர்ன் தியரியில் the modern theory explains the phenomenon of international trade on the basis of general theory of value. ஸோ வந்துட்டு வேல்யூஸ்க்கு வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் கொடுத்து அந்த ஜென்ரல் தியரி ஆஃப் வேல்யூ மூலிமா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது classical theory presents a one factor model, whereas modern theory presents a multi factor, that is labor and capital model. அதாவது ரெண்டு கண்ட்ரி அப்படிங்கிறத கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மிச்சம் ரெண்டு என்ன அப்படின்னா நம்ம லேபர் மட்டும் தான் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் இருக்குது. கண்ட்ரி போக இன்னொரு ஃபேக்டர் அப்படின்னா அது லேபர் மட்டும்தான். ஸோ அது வந்துட்டு ஒன் ஃபேக்டர் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்துட்டு மல்டி ஃபேக்டர் மாடல். ஏன் அப்படின்னா கண்ட்ரி போக நம்மக்கிட்ட இன்னும் ரெண்டு வச்சுருக்கோம், லேபர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வச்சுருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு மல்டி ஃபேக்டர் மாடல். நெக்ஸ்ட் classical theory attributes the differences in the comparative cost to differences in the productive efficiency of workers in the two countries, whereas modern theory attributes the difference in comparative cost to the difference in factor endowments in two countries. அங்கே என்ன அப்படின்னா கம்பேரேட்டிவ் காஸ்ட், அதாவது ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற எஃபிஷியன்சியில் இருக்கக்கூடிய அந்த கம்பேரேட்டிவ் காஸ்ட்டை வந்துட்டு சொல்கிறது தான், அந்த ஒர்க்கர்ஸ் பிட்வீன் டூ கண்ட்ரீஸில் வந்துட்டு சொல்கிறது தான் வந்துட்டு கிளாசிக்கல் தியரி. நம்ம அந்த ரிகார்டோஸில் பார்த்தோம் இல்லையா. இங்கே என்ன அப்படின்னா அந்த கம்பேரேட்டிவ் காஸ்ட்டுக்கும் ஃபேக்டர் எண்டோமெண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை சொல்கிறது தான் வந்துட்டு மாடர்ன் தியரி, ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு கெயின்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மூலிமா என்னென்ன கெயின் பண்ணுறோம், நம்மளுக்கு என்னென்ன லாபம் அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். International trade helps a country to export its surplus goods to other countries and secure a better market for it. Similarly, international trade helps a country to import the goods which cannot be produced at all or can be produced at a higher cost. The gains from international trade may be categorized under four heads. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் குட்ஸ், சர்ப்ளஸ் அப்படின்னா உபரி, அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய குட்ஸை வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸுக்கு ரொம்ப செக்யூர்டாக ஒரு நல்ல விலைக்கு ஒரு பெட்டர் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி ஒரு கண்ட்ரியில் இம்போர்ட் நடக்கிறதுக்கு, அதாவது ஒரு குட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது, லைக் பெட்ரோல் இதெல்லாம் வந்துட்டு இங்கே எடுக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம், வேறு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு இருக்கும். சில விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவாகும். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கெயினை வந்துட்டு 4 பார்ட்டாக வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன், ஈக்குவலைசேஷன் ஆஃப் ப்ரைஸஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ், equitable distribution of scarce materials, general advantages of international trade. அதில் ஃபஸ்ட்டு எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு பார்க்கலாம். International trade enables each participatory country to specialize in the production of goods in which it has absolute or comparative advantages. International specialization offers the following gains. அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் என்ன பண்ணுது அப்படின்னா எந்த ஒரு கண்ட்ரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் பார்ட்டிசிபேட் பண்ணுதோ அந்த கண்ட்ரியில் எந்த ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு கம்பேரேட்டிவாவோ இல்லை அப்சல்யூட் அட்வான்டேஜ்லேயே நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ரொடக்ஷனை வந்துட்டு ஸ்பெஷலைஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்துட்டு நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணுது. அது மூலிமா நம்மளுக்கு என்னென்ன கெயின் கிடைக்குது அப்படின்னா பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வந்துட்டு நம்ம ஆப்டிமமாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஆப்டிமம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு இதில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் இன் விச் இட் ஹாஸ் அ கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ். அதே மாதிரி எந்த ஒரு கூட்ஸ் வந்துட்டு கம்பேரேட்டிவாக நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் அந்த கூட்ஸில் நம்ம அந்த கூட்ஸோட ப்ரொடக்ஷனில் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். சேவிங் இன் டைம். ஸோ இந்த தேவையில்லாத ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி செலவு அதிகம் பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அந்த ப்ராடக்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ஈஸியாக எந்த ப்ராடக்ட்டை செய்ய முடியுமோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஈஸியாக அதை வந்துட்டு இது பண்ணிக்கிறோம். ஸோ அந்த இடத்துல டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகுது. பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஸ்கில் இன் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்லாம் நம்ம பர்ஃபெக்டடாக ஸ்கில்டாக இருக்கோமோ அந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்கில் வந்துட்டு பர்ஃபெக்டாக அந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு நம்மளால் காமிக்க முடியும். இம்ப்ரூவ்மெண்ட் இந்த டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்துட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது நியூ டெக்னாலஜிஸும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நியூ டெக்னிக்ஸும் நம்ம டெக்னாலஜி அப்படிங்கிறது வேறு, நியூ டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான நிறைய இன்னோவேட்டிவ் டெக்னிக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நம்ம கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு கண்ட்ரியில் நடக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன் த ட்ரேடிங் கண்ட்ரீஸ். ஸோ அந்த ட்ரேடிங் கண்ட்ரீஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நடக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மக்களுடைய சாதாரண வாழ்க்கை தரம் வந்துட்டு உயர்த்தப்படும்.
நெக்ஸ்ட் வந்துட்டு ஈக்குவலைசேஷன் ஆஃப் ப்ரைஸஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ். International trade may help to equalize prices in all trading countries. Prices of goods are equalized between the countries. However, in reality, it has not happened. இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கமாடிட்டியோட ப்ரைஸ் வந்துட்டு ஓவராலாக எல்லா கண்ட்ரீஸ்லேயும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தா அப்படி கிடையாது. ஒரு ப்ராடக்ட் இங்கே சீப்பாக இருக்கும், ஒரு ப்ராடக்ட் வேறு எங்காவது சீப்பாக இருக்கும். The difference is only with regard to the cost of transportation. அப்படி ஏதாவது ஒரு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்னால மட்டும்தான். அதாவது ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டையும் அந்த கூட்ஸ் கூட சேர்த்துவோம்ல, அதனால வர ரேட் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். Prices of factors production are also equalized. However, in reality, it has not happened. So, the price of factors of production சொல்கிறாங்களே, அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம போடக்கூடிய அந்த மூலதன பொருட்களுக்கான விலைகளும் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ப்ராக்டிக்கலாக நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ ஒரு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்துட்டு எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய, ஒரு இடத்துல ஒரு பொருள் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல அந்த பொருள் கண்டிப்பாக அபண்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பற்றாக்குறையாக இருக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு அந்த பொருள் வந்துட்டு எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கப்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. International trade may help the trading countries to have equitable distribution of scarce resources. ஸோ ஒரு வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னா நம்ம இந்த கோல், பெட்ரோலியம் அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் வந்துட்டு ஈக்குவலாக இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுக்கும் ஈக்குவலாக அது வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, அந்த ரிசோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அட்வான்டேஜ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஜென்ரலான சில அட்வான்டேஜஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவைலபிலிட்டி ஆஃப் வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் ஃபார் கன்சம்ஷன். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கன்சியூம் பண்ணுறதுக்கான, நம்ம தான் கன்சியூமர்ஸ். ஸோ நம்ம கன்சம்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி ஏகப்பட்ட சாய்ஸஸ் வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம், இப்போ டிவி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு வெறும் நம்ம இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற டிவி மட்டும், இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற டிவி மட்டும் கிடையாது, இம்போர்ட் பண்ணுற டிவிஸும் வந்துட்டு நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிவி வாங்கணும் அப்படின்னு போனோம் அப்படின்னா we have lot and lots of brand in front of us which we can choose. Generation of more employment opportunities. அதே மாதிரி தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாகும். நம்ம எந்த ஒரு ப்ராடக்டை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அந்த ப்ரொடக்ஷனை வந்துட்டு பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அது மூலிமா நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் பேக்வேர்ட் நேஷன்ஸ். இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்துட்டு என்ன பூஸ்ட் பண்ணுது அப்படின்னா, பேக்வேர்ட் நேஷன்ஸ் லைக் இந்தியாவில் வந்துட்டு டெவலப்டு நேஷன்ஸ் இல்லைனா டெவலப்பிங் நேஷன்ஸ் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது இண்டஸ்ட்ரி வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கு அது ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு புதுசாக உருவாகும். லைக் தே கேன் எக்ஸ்போர்ட் சம் ப்ராடக்ட்ஸ் டு அதர் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு பேசிஸில் அந்த பேக்வேர்ட் நேஷன்ஸும் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு போவாங்க. நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ரிலேஷன்ஷிப் அமாங் கண்ட்ரீஸ். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மூலிமா ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்துட்டு சுமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸில் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு ரியாலிட்டி கேஸில் வந்துட்டு அதை நம்ம பாசிபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. வெறும் ட்ரேட் பர்பஸ்னால மட்டும் வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இந்த லேபர் டிவிஷன் வந்துட்டு ரொம்பவே நியாயமாக இருக்கும். நம்ம எந்த ஃபீல்டில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கோமோ அந்த ஃபீல்டில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். லைக் வைஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இருக்குது அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ட்ராவல் பண்ணுறது, எதிர் இன் எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் ரெண்டுலேயுமே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மேஜர் ரோல். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் வந்துட்டு அங்கே வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். ஸோ இந்த கெயின்ஸ் அப்படிங்கிறது, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ஸோட கெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை பேஸ் பண்ணி, அதாவது அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடில் வந்துட்டு நம்மளால சொல்லிடலாம் வெதர் இட்ஸ் அ கெயின் ஆர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னா அந்த ரேஷியோ, எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ்க்கும் இம்போர்ட் ப்ரைஸஸ்க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோலேயே வந்துட்டு நம்ம அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், அதாவது ட்ரேட் வந்துட்டு எப்படி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிஓடி அப்படின்னு சொல்கிறது, இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ் டிவைடட் பை இண்டெக்ஸ் ஆஃப் இம்போர்ட் ப்ரைஸஸ் இன்டூ 100. ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண கூட்ஸோட ப்ரைஸ், இம்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இம்போர்ட் பண்ண கூட்ஸோடைய ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ். இண்டெக்ஸ் அப்படின்னாலே ஆவரேஜ் தான். ஸோ ஒரு ஆவரேஜான எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் அண்ட் ஆவரேஜான இம்போர்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் அ ரேட் at which the goods of one country are exchanged for goods of other country. It is expressed as the relation between export prices and import prices.
terms of trade improves when average price of export is higher than the average price of imports. அதாவது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கூட்ஸ் வந்துட்டு ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரியோட கூட்ஸ் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது அந்த கூட்ஸோடைய ப்ரைஸ், அதாவது எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் இம்போர்ட் ப்ரைஸ், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது கூட்ஸோடைய ஆவரேஜ் ப்ரைஸும் நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்துட்டு எப்போ நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருந்து இம்போர்ட்ஸ் கம்மியாக இருந்து, அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் ஹையாக இருந்து இம்போர்ட்ஸ் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஓடி வந்துட்டு ஃபேவரபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். ஸோ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ், இந்த டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணது யார் அப்படின்னா வந்துட்டு கெரால்ட் எம் மேயர் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கான்செப்டை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாரு. 3 கேட்டகரியாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாரு. என்ன அப்படின்னா terms of trade related to the ratio of exchange between commodities. ஸோ இந்த terms of trade அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கமாடிட்டியை வந்துட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ, அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் வந்துட்டு டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். ஸோ அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை 3ஆக பிரிக்கிறாங்க. நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் டவுசிக், கிராஸ் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் டவுசிக், இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஜிஎஸ் டாலன்ஸ். இந்த டவுசிக் டிஎஸ் டாலன்ஸ் அப்படிங்கிறவங்களாம் யார் அப்படின்னா இந்த நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்த அந்த டெஃபினேஷன் கொடுத்தவர் வந்துட்டு டவுசிக். அதேமாதிரி இதுவும் வந்துட்டு டவுசிக் தான் கொடுத்துருக்காரு. இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்துட்டு ஜிஎஸ் டாலன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். இந்த நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை வந்துட்டு டெவலப் பண்ணது யார் அப்படின்னா டவுசிக் 1927. அதாவது இது என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ரைஸுக்கும் இம்போர்ட் ப்ரைஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெட் வேல்யூ, அதை தான் வந்துட்டு நம்ம நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதை வந்துட்டு வீனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கமாடிட்டி டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ஃபார்முலாவாக நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா டிஎன், அதாவது நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இல்லையா. ஸோ டிஎன் அப்படிங்கிறது வந்துட்டு டிஎன் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், பிஎக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரைஸ், பிஎம் அப்படிங்கிறது வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் இம்போர்ட் ப்ரைஸ் இன்டூ 100. லைக் சேம் டிஓடி மாதிரியே தான் இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் டிவைட் பை இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் இம்போர்ட் ப்ரைஸ் இன்டூ 100, அதுதான் வந்துட்டு டிஎன். ஸோ இந்த டிஎன் வந்துட்டு கிரேட்டர் தென் 100 இருந்துச்சு அப்படின்னா, அது கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு இன்டூ 100 அப்படின்னு போடும்பொழுது கரெக்ட் தான். அதாவது 100 இருந்துச்சு, 100 விட கிரேட்டர் தான் இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ ஃபேவரபிள் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். அதாவது நம்ம வந்துட்டு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ருப்பி வைஸ் பார்க்கும் பொழுது இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு நம்ம அதிகமாக கண்ட்ரிக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகுது. இம்போர்ட்டுக்கு நம்ம செலவு பண்ணுற ருப்பியை விட எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ருப்பி வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். லைக் வைஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு கிராஸ் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். இந்த இதையும் வந்துட்டு டெவலப் பண்ணது யார் அப்படின்னா வந்துட்டு டவுசிக். ஆனால் வந்துட்டு 1927 அதே இயரில் அதே இதில் தான் வந்துட்டு டெவலப் பண்ணுறாரு. இதை வந்துட்டு நெட் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்லேருந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். இது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதாவது இவ்வளோ நம்பர் ஆஃப் கூட்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதாவது 10 பொருள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், 12 பொருள் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிலாம் 12 பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், 10 பொருள் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸை பார்க்காம எவ்வளோ அப்படின்னு சொல்லி குவான்டிட்டியை பார்க்கறது தான் வந்துட்டு இந்த கிராஸ் பார்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். டிஜி அப்படின்னா கிராஸ் பார்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், கியூஎம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் இம்போர்ட் குவான்டிட்டிஸ், இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் குவான்டிட்டிஸ், கியூஎக்ஸ் அப்படிங்கிறது இன்டூ 100. ஸோ QX by QM into 100. உங்களோட பழைய புக்கில் QM by QX இருக்குது, அதை மாற்றிக்கோங்க. QS by QM into 100. ஸோ எக்ஸ்போர்ட் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளோட டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்துட்டு நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதாவது நம்ம நிறையா குவான்டிட்டிஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், கம்மியான குவான்டிட்டிஸ் தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். இந்த இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை வந்துட்டு யார் கொடுக்குறா அப்படின்னா ஜிஎஸ் டாரன்ஸ் அப்படிங்கிறவரை 1948. இது என்ன அப்படின்னா அந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் டிவைடட் பை ப்ரைஸ் வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் டிவைடட் பை த இண்டெக்ஸ் ஃபார் இம்போர்ட்ஸ் மல்டிப்ளைட் பை குவான்டிட்டி ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். இதுதான் வந்துட்டு இன்கம். அதாவது நம்மளுக்கு மொத்தமாக எவ்வளோ இன்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் கூட நம்ம அந்த எக்ஸ்போர்ட் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்.
TY அப்படிங்கிறது இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு, PX அப்படிங்கிறது ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ், PM அப்படிங்கிறது ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இம்போர்ட்ஸ், QX அப்படிங்கிறது குவான்டிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிலேட்டட் டு த இன்டர்சேஞ்ச் பிட்வீன் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ். ஸோ அந்த ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸில் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The single factorial terms of trade. Wiener has devised another concept called the single factorial terms of trade as an improvement upon the commodity terms of trade. It represents the ratio of export price index to the import price index adjusted for the changes in the productivity of a country's factors in the production of exports. Symbolically, it can be stated as TF is equal to PX by PM into FX. ஸோ அந்த ஃபேக்டர் பேஸ் பண்ணி நம்மளுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சிங்கிள் ஃபேக்டர், அதாவது ஒரு சிங்கிள் ஃபேக்டர் மட்டும் எப்படி அந்த ஃபேக்டர் எப்படி ஃபேவரபுளாக இருக்குது, எப்படி நம்மளால் அந்த ப்ரொடக்ஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா வந்துட்டு அதோட ரேஷியோ வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, TF அப்படிங்கிறது சிங்கிள் ஃபேக்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு. ஸோ FX அப்படிங்கிறது ப்ரொடக்டிவிட்டி, ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு அந்த ஃபேக்டர் எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு நம்ம எது கூட மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, யூஸ்வலி PX by BM, அதாவது அந்த நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் டபுள் ஃபேக்டரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். டபுள் ஃபேக்டர்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா அந்த இடத்துல 2 இருக்கும். ஸோ FX by FM. ஸோ அதே அந்த நெட் பார்ட்டர் TFF, இந்த இடத்துல வந்துட்டு TFF 2 F வந்துச்சு அப்படின்னா டபுள் ஃபேக்டரல். அது கூட வந்துட்டு நம்ம இந்த நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடையும் FX by FM. FX அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி இன் எக்ஸ்போர்ட்ஸ். FM அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இம்போர்ட் இண்டெக்ஸ், அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் நம்ம எவ்வளோ அளவு வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறது. ப்ராடக்டாக பார்க்காம அதோட ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சு பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வர்சஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், இது ரெண்டும் வந்துட்டு ஒரே கான்செப்ட் கிடையாது. இது ரெண்டும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட். இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இது டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் BOT அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கண்ட்ரியோடைய கமாடிட்டி, ஒரு எக்ஸ்போர்ட் கமாடிட்டி வந்துட்டு அந்த இம்போர்ட் கமாடிட்டி கூட எப்படி ஈக்குவல் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு. நம்பர் ஆஃப் கமாடிட்டி எக்ஸ்போர்ட்டட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் கமாடிட்டி இம்போர்ட்டட். ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் வந்துட்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது, அதாவது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். இந்த மூமெண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ், இந்த எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கூட்ஸ் வந்துட்டு விசிபிள் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பொருள் வந்துட்டு போகுது, எவ்வளோ பொருள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விசிபிளாக தெரியும், நம்மளால ஈஸியாக அதை வந்துட்டு கண்ணால் பார்த்துட முடியும். அதனால அதை வந்துட்டு நம்ம விசிபிள் ட்ரேட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். அதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் BOT refers to a total value of country's exports of commodities and total values of imports of commodities. Only export and import of commodities are included in the statement of balance of trade of a country. Movement of goods, export and imports of commodities are also known as visible trade because the movement of commodities between countries can be seen by eyes and felt by hands and can be verified physically by custom authorities of a country. ஸோ கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு பொருளை நம்ம கொடுக்குறோம் வாங்குகிறோம். இதுவே வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு அன்விசிபிள் ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். அதாவது நம்ம ஃபாரினுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது, ஃபாரின் கண்ட்ரிஸ் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது, அதெல்லாம் நம்ம வந்துட்டு கண் கூட பார்க்க முடியாது. பட் இட்ஸ் இன் அக்கௌண்ட். ஆனால் இந்த ட்ரேட் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு நம்ம கையால் ஃபீல் பண்ணி ஃபிசிக்கலாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், விஷுவலாக நம்மளால் பார்க்க முடியும். செக் பண்ணோம் அப்படின்னா கூட கஸ்டம் அத்தாரிட்டியோடைய அந்த செக்கிங் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பொருள் நம்ம நாட்டை விட்டு வெளியில் போயிருக்கு, எவ்வளோ பொருள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிற கணக்கு வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸோடைய அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் கமாடிட்டிஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஃபேவரபிள் BOT, இங்கே 2 சொல்கிறாங்க, ஃபேவரபிள் BOT அண்ட் அன்ஃபேவரபிள் BOT, அதாவது ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஸோ இந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் கமாடிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு கண்ட்ரியோடைய அந்த எக்ஸ்போர்ட் கமாடிட்டி வந்துட்டு அந்த கண்ட்ரியோடைய இம்போர்ட்ஸை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஃபேவரபிள். அதாவது எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்தால் நம்ம கம்மியாக இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ ஃபேவரபிள் கண்டிஷன். அதாவது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்துட்டு நடக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே அன்ஃபேவரபிள் BOT அப்படின்னா டோட்டல் கமாடிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு டோட்டல் கமாடிட்டி ஆஃப் இம்போர்ட்ஸை விட லெஸ்ஸாக இருக்கிறது, அதாவது இம்போர்ட்ஸ் அதிகமாக இருந்து எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்.
நார்மலாக வந்துட்டு நம்ம கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நிறையா பொருளை ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வாங்கினோம் அப்படின்னா இட்ஸ் நாட் அ குட், அதனால நம்ம அதை வந்துட்டு அன்ஃபேவரபிள் பியூட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை பற்றின ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் தான் வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அது எப்படி மற்ற கண்ட்ரிஸ் கூட எந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு, ஒரு குறிப்பிட்ட கால அளவில் அது எப்படி அந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துட்டுருக்கு, என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறது தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அதான் கொடுத்துருக்காங்க. Balance of payment is a systematic record of a country's economy and financial transaction with the rest of the world over a period of time. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா அந்த கண்ட்ரி இல்லாமல் மற்ற கண்ட்ரிஸ் கூட நடக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் டிரான்சாக்ஷனை சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஸோ when a payment is received from a foreign country, it's a credit transaction. கரெக்டு தானே? ஃபாரின் கண்ட்ரிஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு காசு வருது அப்படின்னா நம்ம நாட்டு கணக்கில் வந்துட்டு அது கிரெடிட் ஆகுது. ஸோ அதை வந்துட்டு கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். while a payment to a foreign country is a debit transaction. இப்போ நம்ம கணக்கில் இருந்து எடுத்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்ம கணக்கில் டெபிட் தானே ஆகும். ஸோ அது வந்துட்டு இப்போ நம்ம கண்ட்ரிலேருந்து எடுத்து இன்னொரு கண்ட்ரி கொடுக்கும்பொழுது அது வந்துட்டு டெபிட் டிரான்சாக்ஷன். The principal items shown on the credit side are exports of goods and services, transfer receipts in the form of gift, etc. ஸோ இந்த கிரெடிட் சைட் நம்மளுக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த கிரெடிட் சைட் மூலிமா நம்மளுக்கு இன்கம் வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்குள்ளே வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அவங்க நம்ம காசு கொடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ரெசிப்ட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் கிஃப்ட். இப்போ நம்ம ஏதாவது ஃபாரின்லேருந்து நம்மளுக்கு ஏதாவது டொனேஷனோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்டோ நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு வருது அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கிரெடிட் சைட். ஸோ அதெல்லாமே வந்துட்டு கிரெடிட் சைடில் வரும். அதாவது ஃபாரினர்ஸ் கிட்டேருந்து வேறு யார்கிட்டையாவது நம்ம கடன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை திருப்பி தருது, இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கிரெடிட் சைடில் வரும். When a payment is received from a foreign country, it is a credit transaction, while a payment to a foreign country is a debit transaction. The principal items shown on the credit side are exports of goods and services, transfer receipts in the form of gift, etc. from foreigners, borrowing from abroad, foreign direct investment, and official sale of reserve assets including gold to foreign countries and international agencies. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரெடிட் சைடில் இன்னும் வேறு என்னெல்லாம் வரலாம். எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம், கிஃப்ட் பார்த்தோம், அதெல்லாம் ஓகே, ஃபாரினர்ஸ் கிட்டேருந்து வரலாம். இதுவே வந்துட்டு ஃபாரின்லேருந்து நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடன் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வரவா தானே வரும். ஸோ நம்மளுக்கு கடன் அப்படின்னு தெரியாது, மொத்தத்தில் நம்மளுக்கு அந்த பணம் வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்குள்ளே வருது. நெக்ஸ்ட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரி நம்ம இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த ரிசர்வ் அசட்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு அஃபீஷியலாக ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிக்கோ வந்துட்டு நம்ம விற்கிறோம். அஃபீஷியலாக விற்றா அது வந்துட்டு கிரெடிட் சைடில் வரும். அஃபீஷியல் இல்லாமல் விற்றா அது ஸ்மக்லிங் கூட போய் சேர்ந்துடும். Next, the principal items on the debit sides include imports of goods and services, transfer payments to foreigners, lending to foreign countries, investments by residents in foreign countries, and official purchase of reserve assets or gold from foreign countries and international agencies. இது அப்படியே ஆப்போசிட். எக்ஸ்போர்ட்ஸுக்கு பதிலாக இம்போர்ட்ஸ் நடந்தது அப்படின்னா நம்ம யாராவது ஃபாரினர்ஸ்க்கோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா, அப்படி இல்லாமல் நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு கடன் கொடுத்தோம் அப்படின்னா அப்போது நம்ம அமௌண்ட் வந்துட்டு ஒரு மணி வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்லேருந்து வெளியில் போகும். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி விற்கக்கூடிய அந்த கோல்டு, வேறு ஏதாவது ஒரு ரிசர்வ்டு அசட் வந்துட்டு நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா டெபிட் சைடில் போகும். ஏன்னா அந்த கோல்டு நம்ம வாங்கினோம் அப்படின்னா இங்கே ஒரு அமௌண்ட்டை எடுத்து நம்ம கொடுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க, அதில் கிரெடிட் டெபிட் இருக்கா. ஸோ இப்போ நம்ம இன்னொருத்தவங்க கிட்டேருந்து பொருளை வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு அது டெபிட் தான் ஆகும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்துட்டு டெபிட் தான் ஆகும். ஒரு அசட்டு தான் நம்மளுக்கு சேருது தவிர பேங்க் அமௌண்ட்லேருந்து நம்மளுக்கு டெபிட் தான் ஆகும். அதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது. நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடியது டெபிட் ஆகுதா கிரெடிட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல் கண்ட்ரியில் அது டெபிட் ஆகுதா கிரெடிட் ஆகுதா அப்படின்னு யோசிச்சோம்னா அது நம்மளுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகும். Next, component of BOPs. The credit and debit items are shown vertically in the BOP account of a country. Horizontally, they are divided into 3 categories. So, credit, debit அப்படின்னு சொல்லிட்டு நம்ம vertically நம்ம சொல்லிடுறோம். இது credit, இது debit அப்படின்னு சொல்லிடுறோம். So, credit எப்படியெல்லாம் நடக்குது, எங்கெங்கிருந்தெல்லாம் வருது,
அதே மாதிரி டெபிட் எப்படி எப்படிலாம் போகுது. ஸோ அதை வந்துட்டு நம்ம 3 தான் பிரிக்கலாம். கிரெடிட்டும் டெபிட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ ஒரு கண்ட்ரிக்கு கிரெடிட் ஆகிற அமௌண்ட் இன்னொரு கண்ட்ரிலேருந்து டெபிட் ஆகி தான் போயிருக்கு. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஹரிசான்டலாக பார்க்காம ஹரிசான்டலாக பார்த்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு 3ஆக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட், செகண்ட் ஒன் வந்துட்டு கேபிட்டல் அக்கௌண்ட், தேர்ட் ஒன் வந்துட்டு அஃபிஷியல் செட்டில்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் அஃபிஷியல் ரிசர்வ் அசட்ஸ் அக்கௌண்ட். அதுக்கு முன்னாடி இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் இது கிரெடிட் அப்படின்னா ரெசிப்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ரெசிப்ட்ஸ் மைனஸ் டெபிட் அப்படின்னா பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரெடிட் அப்படின்னா ரெசிப்ட்ஸ், டெபிட் அப்படின்னா பேமெண்ட்ஸ் அப்படின்னு அவங்க இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னாலே இதுக்கப்புறம் அது வந்துட்டு டெபிட் தான். ரெசிப்ட் அப்படின்னா அது வந்துட்டு கிரெடிட், நம்மளோட கிரெடிட். அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் டெபிட்டும் நடந்திருக்கும், கிரெடிட்டும் நடந்திருக்கும். ஸோ அந்த கிரெடிட் மைனஸ் டெபிட் பார்க்கும்பொழுது பேலன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் ஒரு நாளைக்கு இவ்வளோ இந்த கண்ட்ரியில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது அந்த பேலன்ஸ் வந்துட்டு மைனஸில் இருந்தது அப்படின்னா அது டெஃபிசிட், இதுவே ப்ளஸில் இருந்தது அப்படின்னா சர்ப்ளஸ். இங்கே எப்போ அது வந்துட்டு டெஃபிசிட் ஆகும் அப்படின்னா அந்த மைனஸ் வேல்யூ ஆன்சர் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னா டெபிட் வந்துட்டு அதிகமாக கிரெடிட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் மைனஸாக இருக்கும். இதுவே கிரெடிட் அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு பாசிட்டிவாக நிறையா இருந்து இது ரெண்டும் இதை விட இது கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இல்லாமல் இதை விட இது வந்துட்டு லெஸ்ஸாக இருந்துச்சு, டெபிட் வந்துட்டு கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மைனஸில் வேல்யூ போயிடும். ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். கரண்ட் அக்கௌண்ட். It includes all international trade transaction of goods and services, international service transaction that is tourism, transportation, royalty fee and international unilateral transfers that is gifts and foreign aid. So இந்த current accountல என்னெல்லாம் வரும் அப்படின்னா வந்துட்டு goods and servicesக்காக நடக்கக்கூடிய international transactions, அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் சர்வீஸ் டிரான்சாக்ஷன், டூரிசம்க்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, வேறு ஏதாவது ஒரு ராயல்ட்டி ஃபீக்காக பே பண்ணுறது. இப்போ நம்ம அங்கே ஃபாரினர்ஸ் இங்கே வந்தாங்க அப்படின்னா டூரிஸ்ட் டேக்ஸ் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த டூரிசம்னால நமக்கு கிடைக்கக்கூடியது இதெல்லாமே வந்துட்டு இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கும். Next, capital account. Financial transaction consisting of direct investment and purchase of interest bearing financial instruments, non-interest bearing demand deposits and gold fall under the capital account. ஸோ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் வந்துட்டு ஃபாலோ ஆகும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், வேறு யாராவது இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை நம்ம வேறு எங்கேயாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாமே வந்துட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் பியரிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய வட்டி வரக்கூடிய ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் பொருளை வந்துட்டு நம்ம வாங்கினாலும் அதுவும் ஒரு அசட்டாக தான், கேபிட்டல் அக்கௌண்ட்டாக தான் வந்துட்டு வரும். ஒருவேளை அது நான் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி வராமல் ஒரு டெபாசிட் மட்டும் ஒரு அசட்டாக மட்டும் இருந்தாலும் வந்துட்டு அது கேபிட்டல் அக்கௌண்ட்குள்ளே தான் வரும். அது போக கோல்டு, வேறு ஏதாவது ரிசர்வ்ஸ் அதெல்லாமே நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட்குள்ளே வந்துடும். Official reserve assets account. Official reserve transaction consists of movements of international reserves by government and official agencies to accommodate imbalances arising from the current and capital accounts. So இந்த current and capital accountsல வரக்கூடிய அந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சில ஒரு ரிசர்வ் வேல்யூஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரிசர்வ் வேல்யூஸை வந்துட்டு விற்றாங்க அப்படின்னா அதை நம்ம வாங்கினோம் அப்படின்னா அந்த அஃபிஷியல் ரிசர்வ் அசட்ஸ்குள்ளே வந்துட்டு வரும். The official reserve assets of a country includes gold stock. அதாவது கோல்டு விற்கிறது வாங்குறது வேற, ஒரு கண்ட்ரியோடைய அந்த அசட் கோல்ட் ஸ்டாக்லேருந்து எடுத்து விற்கிறதுங்கிறது வேற. ஸோ அந்த கோல்ட் ஸ்டாக்கு, அதே மாதிரி அந்த ஃபாரின் கரன்சிஸ் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த வச்சிருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸு, அதுக்கப்புறம் நெட் பொசிஷன் இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது IMFல இருக்கக்கூடிய அந்த ஒரு அவங்களுடைய பொசிஷன்ஸ், இது எல்லாத்தையும் வந்துட்டு இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாமே வந்துட்டு இந்த அஃபிஷியல் ரிசர்வ் அசட்ஸ் அக்கௌண்ட்ஸ்குள்ளே வரும். இல்லை IMF நம்மளுக்கு கடன் கொடுக்குது, அதெல்லாமே வந்துட்டு இந்த அஃபிஷியல் ரிசர்வ் அசட்ஸ் அக்கௌண்ட்ஸ்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்ஈக்வலிபிரியம். ஸோ இந்த பிஓபிக்கு வந்துட்டு இந்த டிஸ்ஈக்வலிபிரியம் வந்துட்டு இருக்குது. பிஓபி அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ரெசிப்ட்ஸுக்கும் பேமெண்ட்ஸுக்கும் ஈக்குவலாக இருந்துச்சு. அதாவது ரெசிப்ட்ஸ் அப்படின்னா கிரெடிட்டு, டெபிட் அப்படின்னா பேமெண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு டெபிட்டு. ஸோ இந்த ரெசிப்டும் பேமெண்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு பேலன்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது R/P, அதாவது ரெசிப்ட் பை பேமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ரெசிப்ட் அப்படிங்கிறது கிரெடிட், பேமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு டெபிட். ஒரு வேளை இந்த ஃபேவரபிள் பிஓபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கட்டத்தில் ரெசிப்ட்ஸ் வந்துட்டு பேமெண்ட்டை விட அதிகமாக இருந்துச்சு, அதாவது ரெசிப்ட் அப்படின்னா கிரெடிட்டா, ஸோ கிரெடிட் வந்துட்டு டெபிட்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேவரபிள். இப்போது அக்கௌண்ட்டில் கிரெடிட் நிறையா ஆயிருக்கு, கிரெடிட் 100 ரூபாய்க்கு ஆயிருக்கு, டெபிட் 10 ரூபாய்க்கு தான் ஆயிருக்கு அப்படின்னா இட்ஸ் ஃபேவரபிள் ஃபார் யூ. ஸோ அந்த கண்ட்ரிக்கு கிரெடிட் அதிகமாகி டெபிட் கம்மியாகி இருந்தது அப்படின்னா, அதாவது ரெசிப்ட்ஸை
பேமெண்ட்ஸை விட ரெசிப்ட்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ ஃபேவரபிள் பிஓபி. அதாவது R/P வந்துட்டு greater than 1 இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த ரெசிப்ட்ஸ் வந்துட்டு கம்மியாகும், பேமெண்ட் வந்துட்டு அதிகமாகும். அதாவது டெபிட் அதிகமாகவும் கிரெடிட் கம்மியாகவும் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அன்ஃபேவரபிள் இல்லை அட்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்துட்டு R/P வந்துட்டு 1 விட லெஸ்ஸாக இருக்கும். அப்படி லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அன் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் பிஓபி டிஸ்ஈக்வலிபிரியம். இந்த டைப்ஸ் ஆஃப் பிஓபி டிஸ்ஈக்வலிபிரியமில் வந்துட்டு 3 மெயின் டைப்ஸ் வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னா சைக்ளிக்கல் டிஸ்ஈக்வலிபிரியம், செக்யூலர் டிஸ்ஈக்வலிபிரியம், ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்வலிபிரியம். சைக்ளிக்கல் டிஸ்ஈக்வலிபிரியம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த சைக்ளிக்கல் டிஸ்ஈக்வலிபிரியம் அப்படிங்கிறது வந்துட்டு 2 ரீசன்னால நடக்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் வந்துட்டு 2 கண்ட்ரிலையும் அந்த பிஸ்னஸ் சைக்கிள் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி அந்த 4 லெவல் பார்த்துருக்கோம்ல, அந்த 4 லெவலில் 2 கண்ட்ரியும் வேறு ஃபேஸில் இருக்கும். ஒன்று ரெக்கவரியில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஃபேஸில் வந்துட்டு இருக்கும். அதாவது ரொம்ப லோவில் இருக்கும், இது பூமில் இருக்கலாம், அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் வந்துட்டு மாறி இருக்கும். செகண்ட் வந்துட்டு அந்த டிமாண்டோடைய எலாஸ்டிசிட்டி வந்துட்டு 2 கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அந்த டிமாண்டோடைய தேவை, அதாவது இவ்வளோ டிமாண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற அந்த எலாஸ்டிசிட்டி வந்துட்டு 2 கண்ட்ரிக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். இதனால ஏற்படக்கூடிய டிஸ்ஈக்வலிபிரியம் தான் நம்ம வந்துட்டு சைக்ளிக்கல் டிஸ்ஈக்வலிபிரியம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு செக்யூலர் டிஸ்ஈக்வலிபிரியம். The secular or long run disequilibrium in BOP occurs because of long run and deep seated changes in an economy as it advances from one stage of growth to another. இந்த செக்யூலர் டிஸ்ஈக்வலிபிரியம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் டிஸ்ஈக்வலிபிரியமாக இருக்கும். அதாவது ரொம்ப நாளைக்கு அந்த டிஸ்ஈக்வலிபிரியம் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் ஒரு எக்கானமி ஒரு ஸ்டேஜ்லேருந்து அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இந்த செக்யூலர் டிஸ்ஈக்வலிபிரியம் வந்துட்டு நடக்கும். In the initial stages of development, domestic investment exceeds domestic savings and imports exceeds exports, as it happens in India since 1951. நம்ம இந்தியாவில் நடந்த மாதிரி 1951 நம்ம அப்போ தான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஃபேஸிவே ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சேவிங்ஸை விட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸை விட இம்போர்ட்ஸ் நிறையா பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு நிறையா ரா மெட்டீரியல்ஸ் தேவை. ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஆனால் அதோட அவுட்புட் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு லாங் டைம் எடுக்கும் அந்த இம்போர்ட்டை வந்துட்டு நம்ம தாண்டி எக்ஸ்போர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான டைமில் அந்த ஒரு எக்கானமி வந்துட்டு க்ரோத் ஆகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான அந்த க்ரோத் டைமில் இன்டர்வெல்ல நடக்கக்கூடிய அந்த டிஸ்ஈக்வலிபிரியம் தான் நம்ம செக்யூலர் டிஸ்ஈக்வலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்வலிபிரியம் அப்படின்னா வந்துட்டு எக்கானமியில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணி அது ஒரு டிஸ்ஈக்வலிபிரியமை க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்வலிபிரியம். இது என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆல்ரெடி அந்த எக்கானமி வந்துட்டு டெவலப் ஆகி ஒரு பெட்டராக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த எக்கானமிக்கு வரக்கூடிய அந்த சப்ளையோடைய சோர்ஸையோ எந்த வழியாக அந்த சப்ளை வருதோ அதை வந்துட்டு மாற்றுறது மூலியமாகவோ இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்றுறதுக்காகவோ இல்லை டெவலப் பண்ணுறதுக்காகவோ வேறு ஏதாவது அந்த ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தேவைப்பட்ட அந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காம போகிறதுனாலையோ இல்லை அந்த டிரான்ஸ்போர்ட் ரூட்ஸ் வந்துட்டு மாற்றினங்காட்டி அந்த ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கான அந்த காலம் வந்துட்டு லேட் ஆகுறதுனாலையோ நடக்கக்கூடியது தான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்வலிபிரியம். அதாவது அந்த எக்கானமியில் அவங்க என்ன சேஞ்சஸும் நடக்கல, அது எக்கானமி க்ரோ ஆகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, ஆனால் அந்த எக்கானமியில் வேறு ஏதோ ஒரு மாற்றம் நடந்து அந்த மாற்றத்தினால டிஸ்ஈக்வலிபிரியம் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்வலிபிரியம். அதாவது எக்கானமி ஸ்ட்ரக்சரில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னால நடக்கக்கூடியது ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்வலிபிரியம். நெக்ஸ்ட் வந்துட்டு காசஸ் ஆஃப் பிஓபி disequilibrium. Following are the major causes producing disequilibrium in the balance of payment of a country. So மேஜராக இந்த டிஸ்ஈக்வலிபிரியம் எதனாலலாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷன். இந்த சைக்ளிக்கல் டிஸ்ஈக்வலிபிரியம் வந்துட்டு ஏன் நடக்குது அப்படின்னு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த ஃபேஸஸ் வந்துட்டு மாறி இருக்கிறங்காட்டி இந்த சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ ஒரு ஓவராலாக பார்க்கும் பொழுது
வேர்ல்டுலேயே எல்லாமே வந்துட்டு ஒரு டிப்ரெஷனில் இருக்கும் பொழுது, எல்லா பிஸ்னஸுமே வந்துட்டு ஒரு கம்மியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக ட்ரேட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக நடக்காது. அது மெதுவாக பூம் ஆகும் பொழுது தான், அந்த ஃபேஸ் வந்துட்டு பூமுக்கு போகும் பொழுது தான் ட்ரேட் வந்துட்டு ஃப்ளாரிஷ் ஆகும். இது வந்துட்டு சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். இது நம்ம பார்த்த மாதிரி தான். வேறு ஏதாவது நம்ம திடீர்னு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணுறதுனாலையோ, இல்லை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுனாலையோ, அந்த எக்கானமியை வந்துட்டு மாற்றுறதுனாலையோ நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் தான் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ 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 நம்ம வேறு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வேற ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம பூஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லெதர் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃப்ளாரிஷ் ஆகி அதில் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் லைட்டாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ வந்துட்டு நம்மளுக்கு நிறைய அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த பொருட்களை வந்துட்டு நம்ம நிறைய இம்போர்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் காரணமாக வந்துட்டு எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் வந்துட்டு அதிகமாயிரும். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னால வந்துட்டு இன்கம் அண்ட் ப்ரைஸ் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நடக்கும். அதாவது லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்துட்டு அவங்களுடைய இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் அவங்க தன்னிறைவு அடைஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம 1950ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு டெவலப்டு கண்ட்ரீஸ் கிடையாது, அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் இருந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் வந்துட்டு நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்கம் சேவிங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம அதிகப்படுத்தணும்னு நினைப்போம். ஸோ சேவிங்ஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுவோம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்துட்டு அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, டெவலப்டு கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இப்போ லைக் ஆஃப்ரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களாம் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்காங்க. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அவங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அவங்களுடைய பொட்டான்ஷியல் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதுவே இம்போர்ட் பண்ணுறதுக்கான அவங்களுடைய தேவைகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லோவர் டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்துட்டு இந்த பிஓபி, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னால பயங்கரமாக வந்துட்டு சஃபர் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு கன்சியூமரிசம். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்துட்டு இந்த கன்சியூமரிசத்தினால வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, திடீர்னு வந்துட்டு இம்போர்ட்ஸோட நீட் வந்துட்டு அதிகமாகும், எக்ஸ்போர்ட்டோட அது வந்துட்டு அப்படியே இருக்கும். திடீர்னு மக்களுடைய தேவை வந்துட்டு அதிகமாகும் பொழுது இம்போர்ட்ஸ் வந்துட்டு இன்டியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துலையும் வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்துட்டு நடக்கும். நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். ஸோ இங்கே டெஃபிசிட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட் சொல்கிறாங்க. அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் டெஃபிசிட் ஆகுது, அதாவது மைனஸில் வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான கண்டிஷன்ஸ் வந்துட்டு அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்துட்டு டெவலப்டு கண்ட்ரீஸில் பீப்புள் எப்படி இருக்காங்களோ, ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸில் இங்கே வெஸ்டர்ன் ஸ்டைல் கூட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு டெவலப்டாக இருக்கிறங்காட்டி அதை வெஸ்டர்ன் ஸ்டைல் கூட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்கள மாதிரி இவங்களும் வாழணும்னு ஆசைப்படும் பொழுது அந்த கூட்ஸ் அவங்க இது பண்ணும் பொழுது, பேஸ் பண்ணி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இம்போர்ட்ஸ் வந்துட்டு அதிகமாகுது, எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல குறையுது. ஸோ இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸை பார்த்து காப்பி அடிக்கணும்னு நினைக்கும் பொழுது அதான் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்னால பிஓபி வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்ஈக்குலிபிரியமில் வருது. நெக்ஸ்ட்டு பாரோயிங். இன்டர்நேஷ்னல் லெவலில் பாரோ பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அங்கேயும் வந்துட்டு டெஃபிசிட் நடக்கும். ஏன்னா அந்த இடத்துல கமாடிட்டியாக பார்க்கும்பொழுது குவான்டிட்டியாக எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக சைட் பை சைட் அந்த கடனுக்கான வட்டியாக வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸை வந்துட்டு கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அது வந்துட்டு ப்ரைஸ் லெவலில் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். ஆனால் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பாரோயிங்கான அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டெப்ட், இந்த கடன் வந்துட்டு ஒரு பெரிய பேர்டனால அந்த கண்ட்ரிக்கு இருக்கும். ஸோ அதனால தான் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பாரோ பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஆல்ரெடி பாரோ பண்ண கடனை கொடுக்கறதுக்காக மறுபடியும் பாரோ பண்ணி அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு டெக்னாலஜிக்கல் பேக்வர்ட்னஸ். இப்போ வந்துட்டு டெக்னாலஜிக்கலாக நம்ம கொஞ்சம் பின்னாடி இருக்கிறங்காட்டி, லைக் இந்தியாவில் நம்ம கொஞ்சம் பின்னாடி இருக்கிறங்காட்டி நம்மக்கிட்ட வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வந்துட்டு சோலார் ரிசோர்ஸ். பிகாஸ் வி ஆர் இந்த ஈக்குவட்டோரியல் லைன் ஆஃப் இது, அதனால் கிட்டத்தட்ட இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் லைனில் இருக்கிற காரணத்தினால நம்மளுக்கு வந்துட்டு நிறைய சன்லைட் வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஆனால் நம்மளால் அந்த சோலார் எனர்ஜி வந்துட்டு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல, ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ டெக்னாலஜி கிடையாது. ஸோ அந்த டெக்னாலஜி பேக்வர்ட்னஸ்னால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வண்டியெல்லாம் சோலார்லலாம் மூவ் பண்ணிக்காமல் நம்ம பெட்ரோலியம் அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்காக ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்த நிறையா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பிஓபியை வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்ஈக்குலிபிரியம் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு குளோபல் பாலிட்டிக்ஸ், அதாவது வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய அரசியல். டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்போர்ட்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த
வார் ரிலேட்டட் வெப்பன்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இன்டியூஸ் பண்ணுவாங்க. ஸோ வார் ரிலேட்டட் வெப்பன்ஸை வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கேயாவது சண்டை நடந்தால் தான் அதை வாங்குவாங்க. ஸோ இப்போ சில கண்ட்ரீஸ்க்குள்ள வந்துட்டு ஒரு உரசல் இருக்குது அப்படின்னா அந்த சண்டையை வந்துட்டு அவங்க வந்துட்டு பாலிட்டிக்ஸாக அந்த பூஸ்ட் பண்ணுவாங்க, அந்த சண்டையை வந்துட்டு அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈரான், ஈராக், பாகிஸ்தான், இந்தியா இவங்களுக்குள்ளலாம் எப்போவுமே அந்த ஒரு பார்டர் ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்குள்ளலாம் அந்த சண்டை இருந்துகிட்டே இருந்தால் தான் நம்ம எப்படி பாகிஸ்தானை பார்த்து பயந்துட்டு நிறைய வெப்பன்ஸ் வாங்குவோம், பாகிஸ்தான் நம்மளை பார்த்து பயந்துட்டு நிறைய வெப்பன்ஸ் வாங்குவோம், லைக்வைஸ் ஈரான் அண்ட் ஈராக். ஸோ அந்த வெப்பன் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ், அந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்களோட எக்ஸ்போர்ட் லெவலை வந்துட்டு அதிகமாகவும் எம்ப்ளாய்மெண்ட் லெவலை வந்துட்டு எப்போவுமே ஃபுல்ஃபில்டாகவும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வெப்பன் ரிச் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வந்துட்டு வெப்பன் வாங்குவோம். இது மூலிமா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஏர்னிங் வந்துட்டு கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு சில குளோபல் பாலிட்டிக்ஸில் தான் வந்துட்டு அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்துட்டு காலங்காலமாக ட்ராப் ஆகி, அதாவது இந்த வலையில் சிக்கியே இருக்காங்க. அதுலேருந்து வெளியில் வரவே முடியுது. இப்போ இந்த பார்டர் ப்ராப்ளம் நம்மளுக்கு தீராது. நம்ம மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக ஆயுதங்களை வந்துட்டு வேற ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா நம்மளால மற்ற இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராடக்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அவங்கெல்லாம் அதிலலாம் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிட்டாங்க. அதனால ஃபர்தராக அந்த வார் வெப்பன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால முடியாது. அதனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ அது மூலிமா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஏர்னிங் வந்துட்டு கிடைக்குது. நெக்ஸ்ட் மெஷர்ஸ் டு கரெக்ட் பிஓபி டிஸ்ஈக்விலிபிரியம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.